இருக்கேன். நான் தான் ஓனர், நீ செக்யூரிட்டி. ஐயோ அழகாவ அடிக்காதீங்க, வலிக்குமே. புள்ளி போட்ட ரவுக்காரி புளியம் போசலக்காரி புள்ளருக்க புகையில கண்ணி வந்தன் கவலடி அன்னக்கிளியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம் மெதுவாடுது ஏன் அன்னக்கிளியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம் மெதுவாடுது. டோட்டல் சங்கத்திலே ஊத்த பப்புன்னு நான் தான்டா. ஏண்ணே என்னன்னாச்சு? இந்த பிறகு தண்ணி முண்டை யாரும் நக்கிறதுக்குள்ளவனா வந்து இப்படி ரப்பு ரப்புன்னு ஆடுறாங்களே. இந்த இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் பழைய ஏமாடி பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்கப்பட்டு போறவன் வார்த்தை சொல்லி போனவனே நாகரத்னமே வார்த்தை மாறி பேசுறிய நாகரத்னமே. உனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறாங்க நாகரத்னமே. ஏமாடி பட்டி நான் தொட்டா நெஞ்சு பொன்னாகுமே பொன்னி நீ என்னாகுமோ 1 10 100 1000 2000 3000 உன் முறைக்குது போதும். என்னாலுமே நான் தொட்டா நெஞ்சு பொன்னாகுமே பொன்னி நீ என்னாகுமோ பொன்மே நீ என்னாகுமோ. சிங்கின்னா சிங்கி அடியா நாடகத்துக்கு போட்டதுக்கு இவ்வளவு செருப்பு அடியா எதுக்கே என்ன செருப்பால அடிக்க? வஞ்சி வளைஞ்சு கும்மி அடி 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 சிங்கின்னா சிங்கி அடியா சிறச்சா நெத்தி அடி வஞ்சி வளைஞ்சு கும்மி அடி பிறந்தா பிறக்கணும் புள்ள இவ போல புடிச்சா பிடிக்கணும் புளியங்கொம்பு போல சிங்கின்னா சிங்கி அடியா திடுங்கன்னு போடணும்னா இன்னொருத்தையும் கொண்டாடிடா. அவன் யூடியூப்ல பார்த்துட்டு அருவாக்கம் போட புதுக்கோட்டில் நிற்கிறேன். நல்லா வளர்த்து வச்சிருக்கா அவங்க ஆத்தா. இல்லங்க யாருனே தெரியல வந்தனே பிடிக்கிறாரு. சரி பிரியா சொல்லாம கொண்டாம பிடிச்சிங்கன்னா யாரோ எல்லாம் என்ன நினைப்பாங்க? சீ வாய் உளருது எல்லாம் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சிட மாட்டாங்களா? இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொட்ட பிள்ளை கூட பார்க்காம கட்டி பிடிக்கிறீங்க பாட்டியா? பப்புன்னு ஓடுறவன் உன்னை கட்டி பிடிக்காம உன்னை என்ன தூரத்துல இருந்து மட்டக்கம்ப வச்சு தொட்டுட்டா போவேன். நாடகத்துல அட்வான்ஸ் போட்டு கட்டி பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறதே அப்புறம் என்ன மயத்துக்கு மயத்தை புடுங்குறக்க நாடகத்துக்கு வரேன். பிறகு திணி போய் மேலே மீ பிறகு திணிமாங்க ஒரே அறதான் உங்களை செவரொட்டி கூட அந்துவோம். அப்புறம் ஏன் பாஸ் ஏதா அழகா இருக்க புள்ள கொஞ்சம் நாகரிகமா டீசெண்டா பண்ணுனா நீ ஓவரா 13 தண்ணி வேஷம் போடுற. அது என்ன 13 திணி வேஷம்? 10 மணி நீ 10 நிக்குதே உனக்கு 13 தினின்னு சொல்றேன். யோ என்னைய பார்த்தா நான் நடிக்கிற புள்ளையாட்ட மாதிரி இது பொளந்துறேன் பொளந்து பாத்துக்க. புலக்கணும் ஒவ்வொரு அடுப்பும் புலந்தாத்தே ஒரு விறகு உள்ளதல்ல முடியும். கரெக்ட் சூப்பர். விறகு உள்ளதஞ்சாத்தே அன்னதானம் போட முடியும். நீ என்ன பேசினாலும் பேசுவேன். நீ என்ன தெரியும் உனக்கு? ஆளுகளி மண்டைகளி பத்தி நான் பண்ணங்க மண்டைக்கு மேல இருக்கு மசுரு வயித்துக்குள்ள வளரும் ஓத்தா உசுரு. கைதட்டா முடிஞ்சா சூப்பர் கைதட்டலாம் கணமா கைத்தட்டி 19 வருஷமா நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சா போட்டு கூட்ட வருமாடா? எங்களுக்கே புரியல அப்புறம் எப்படி யாருக்குமே புரியாது. புரியாம பேசினாலதான் ஒரு மனுஷன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவுதான் பண்ணுவேன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் பருப்பு வேகாது. அண்ணே வானே நீ கூடவே தான் தெரியுதே. நீங்க எப்ப எப்படி இருக்கிறீன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன செய்வா? என்கிட்ட பேசின டான்ஸ் மொத்தம் 4 பேர் வாயாடி பொம்பளையே. 4 பேர்த்துல 2 பேர் திருமங்கலம் டோல் கட்டில வெள்ளரி பஞ்சி வியாபாரம் பாக்குறா. இன்னும் 2 லூசா. ஒரு ஒம்பளை போய் பாய் பண்ண போயிட்டான். இன்னொரு ஒம்பளை லூசா பெரியார் பச்சாலும் திருறா. உன்னோட சந்திச்சா நாங்க லூசா தாயா ஆகணும். ஒழுக்கமா என்கிட்ட பேசினா உன் புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டியா உன் பிள்ளைக்கு ஒரு அம்மாவா வீடு போய் சேரலாம். நீ அப்படி இப்படின்னு பண்ணனா நான் சென்னை ஆக்கி போடுவேன். பிரச்சனை ஆக்கி போடுவேன் தேவையில்லாம. ஆக்கி பாரு சென்னை ஆக்கி பாரியா. தங்கச்சி இங்க வந்து பாத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல பரிச்சை எழுது புழு புழுன்னு இருக்கு. இங்க வா. யாரு அந்த பயவலி அரங்கடா. எங்க வந்து எட்டிட்டு பாத்துட்டு போய் என்ன பண்ண போற? 8வது பாடத்துல வரப்போதா? இல்லங்க என்னைய பாக்குறதுக்காக வந்திருக்கு. நீங்க அப்பலாம் நினைக்காதீங்க. சே பிரியா சொல்லுங்க ராதாகிருஷ்ணா. இங்க இருக்க முன்னோர்கள்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்க? அப்பத்தாமாருங்க அந்த காலத்துல ஜாக்கெட்டே கிடையாது. ஜாக்கெட்டு கிடையாம இருந்தாலும் அந்த காலத்துல காம வெறியெல்லாம் வரவே இல்லை இவங்களுக்கெல்லாம்.
இந்த காலத்துல லேசா உன் பாவாடை ஒதுங்கன்னா 10 பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் ஜெல் எடுத்து. அதெல்லாமா ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? ஏன் அப்படி? பழைய நாகரிகங்கள் மாறி விட்டது. ஆரம்ப காலத்துல பொம்பளைகளுக்கு வயசுக்கு வந்தவொடனே உடுத்தக்கூடிய ஆடை என்ன தெரியுமா? பாவாடை தாவணி. அந்த பாவாடை தாவணி ஊரம் தலானிக்குள்ள திணிச்சு தலைமாட்டில் வச்சு படுத்து கிடக்கு. இப்போ பூரா பொம்பளை ஊரம் ஐக்கில்ஸு லைக்கில்ஸ்னு வச்சு என்னமோ வெள்ளாட்டம் குட்டியை ஒடிச்சது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அந்த செருப்பு 7 அடி இருக்கும், போட்டவொடனே சிமெண்ட் மூட்டை மேலே வைக்கிறோம். அப்புறம் ஆம்பளை பைய ஊரம் என்ன நினைக்கிறேன், ஏதோ அம்மி குலவி கொத்துறது மாதிரி பின்னாடியே வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணி விட்டு போயிடுறேன். காரணம் நாகரிக கலாச்சாரம் நீங்க மாறிக்கிட்டீங்க. தமிழகத்துல அதிகமா இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான் சொல்றீங்களா? நீங்க தான் ஏன் காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? தண்ணி அடிக்கிறதா காரணம். தண்ணி அடிக்கிறனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது. ஒவ்வொரு ஆம்பளை ஏன் தண்ணி அடிக்கிறாங்கன்னா அப்பதான் லென்த் அதிகமாகும். என்ன அது? நடக்கிற லென்த் 4 ஸ்டெப்ப சொன்னேன். கலை நீ நியூக்கிற படம் பார்த்துட்டு அந்த லைன்ல இருக்கே. சீ கரும மூளை. என்ன? யோ தேவலாம் பேசன கோவம். ஒரே ஒரு விஷயம். இந்த நாடகம் வலிதர்மன் நாடகம். இந்த வலிதர்மன் நாடகத்துல கதையின் சாராம்சம் எல்லாமே நடக்கணும். ஆமா ஆமா யார் இல்ல சொன்னா அதுக்காக நீ நான் நின்னு பேசினா எல்லாம் லூசு நினைக்க மாட்டாங்க. யார் இது? அல்லன்னா கண்ணே உனக்கு வேணுமா விளக்கண்ணே? வாடா இப்பதானடா அவளை சரி கட்டிக்கிட்டு இருந்தே இடவெல்ல வந்து கங்கார் மாதிரி கெடுத்து விட்டே. போடா வியாபாரம் பாக்குறவன என்னமாதான் தொட்டுக்கிட்டு இருந்தா வேணும்டா வாங்கிக்க விளக்கண்ணே. என்னடா பொசுக்குன்னு தம்பி விளக்கண்ணேன்ட்ட என்ன இருக்குங்க? என்ன நீங்க எந்த ஊர் ப்ரோ? நல்லெண்ணெய் இருக்கு, கடல் எண்ணெய் இருக்கு, அப்புறமா பால் பீத்துறதுக்கு வேணுமா விளக்கண்ணே? மறுபடியும் விளக்கணேன்னா எத்து புள்ள புடிங்கி எறிஞ்சிரு மயிருமேனே. அந்த பிள்ளைய பத்தி ஜரி கட்டிக்கிட்டு இருக்கே நீ வந்து கெடுத்து இல்லப்ப மாட்டாக்கிட்டு இரு. அவன் மூஞ்சிய நல்லா பொம்பளையெல்லாம் பாருங்க தாய். இதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளை வளர்க்குற பிள்ளை அவ்வளோ சுகப்பிரசமா பறக்கு. அவன் மூஞ்சிய பாரு அப்படியே கண்டகரவ பாம்பு எங்கேன்னு. என் நாடக காசை பூரா திண்டு அடிச்சுச்சேடா. நாடக காசை தின்னு நான் திண்டது சோறு தின்னேன். எங்க ஐயா வீட்டுல 2 இட்லி தின்னேன். காசு நான் எப்ப தின்னேன்? உனக்கு எங்கம்மா விளக்கண்ணே? எதுக்கு எனக்கு விளக்கண்ணே? சத்தியா சிப்பி பாரு நாய் எப்படி வருதோ தேவை வடைய தேடி. ஆனா ஆளு செம்மையா இருக்காருல்ல. அழகா இருக்குன்னா அஜித் குமார் சார் மாதிரியே இருக்கீங்க. அழகு நீ நடந்தால் அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு. அவர் கண்ணை பார்த்தா எம்புட்டு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா, அண்ணா பார்த்தா ஐயோ அம்மா. நீ ஒரு ஊத்த முட்டையா இருப்பீங்க. நல்ல ஹீரோ மாதிரி நான் நிக்கிறேன். என்ன நோங்காம என்னமோ வருத்தாட்டுக்கு தாலி கிடாக்கி காயடிக்கிற மாதிரி இருக்கா. கண்ணழகா காதழகா பல்லழகா. ஆனா இந்த லேடிக்கு அந்த பாடி தேவைப்படுதுவாரு. அவன் நீ கல்யாணம் பண்ணேன்னா வருஷம் ஃபுல்லா சீக்கு பார்த்தே பெரியாஜிபத்தில் காஜா ஓச்சிருவான். அவர் பார்வையிலே என் வாழ்க்கையை நான் முடிச்சிருவேன். உன் பார்வையில் ஓராயிரம். நான் தான் இந்த நாடகத்துக்கு மெயின் பாப்புன்னு. அவன் 350 ரூபா சம்பளத்துக்கு வந்தவன். ரொம்ப அவனை ஏறிக்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு ஏதாவது பண்ணிவிட்டான்னு ஓத்த மகளை என்கிட்ட வந்தேனா உன் கம்பு கூட்ட மசுர அத்தை ஒரு காட்டி மலை. நீங்க பப்புனா என்ன நடந்து போச்சு இப்படி வைறாரு? இவர்தான் இந்த உலகத்துல உண்மை பேசுறதுக்கு ஒரு நியாயம் இல்லையா? நீங்க அழகா இருக்கீங்க தானே சொன்னீங்க. ஜாலியா பொறாமப்படுறாப்ல இப்படி. இவர்தான் இந்த நாடகத்துல பப்புனா. உங்க நான் கூட பெரிய உலக பூணுன்னு நினைச்சேன். அது என்ன உலக்க பூணு? ஹலோ ப்ரோ நீங்க டைலாக் பேசுங்க. ஒரு 10 அடி டிஸ்டன்ட் விட்டே பேசுங்க. ஏன் அவள் அழகா பேசுறாரா? அந்த ஓட்டைக்கு அதுக்கு எச்சி கொபக்கு கொபக்கு கொபக்குன்னு 3-5 மோட்டர் அடிச்ச மாதிரி. அழகா அழகா. நானும் என் வாழ்க்கையில அப்படியே சீவசமாதி ஹலோ அடைஞ்சு. பாஸ், நானும் என் வாழ்க்கையில எத்தனையோ ஆண்மகனை நேரால பார்த்திருக்கேன். ஆனா இந்த அழகுக்கு இணை எந்த ஒரு ஆம்பளையும் கிடையாது. அவளுக்கு என்ன பாருந்தா ஐயோ அழகா இருக்காரு. சுண்டி இல்லடா கதிரேசி மையம் அழகரு. சுண்டி நீ எடுத்துட்டு போடா. போடா. போக சொல்லிட்டானே. ஒல்லி குச்சி உடம்பு காரா. அத்தி காலை உழைப்பி விட்டாங்களே. என்னாச்சு பாட்டியா? அடி கருமேக கூந்தலுக்கும் அடி கருமேக கூந்தலுக்கும் ஏய் என்னை நம்பினா உன்னை எந்த குறையும் இல்லாம அம்மலங்குளமும் உன உடம்புல எது சேதம் இல்லாம புரிஜன காலில் ஒப்படைச்சிடுவேன். இவனை நம்பாத. ஏன்னா அவன் கருவாட்டுக்கே 10 நாள் அங்கனே மண்டி ஓட்டு கிடக்குறவன். நீ வேற கட்லா கண்ட மாதிரி இருக்க கீரை முண்டை.
அழகு இருக்க இடத்துல அழகு இருக்க இடத்துல ஆபத்து. ஏய் அங்க எஞ்சி போ. எங்க ஏறிட்டு வந்து உட்கார்ற? இத பாத்துட்டு போய் பறிச்ச கண்ணா கண்ணா மண்ணா கண்ணன்னு எழுது. கண்ணா கண்ணா மண்ணா கண்ணா 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 மண்ணா பருத்த தனகன மனகதி எழுத மாட்டாங்க ப்ரோ. அது பாடுறது மட்டும் தான். எங்க நீங்க பாடுங்க. கண்ணா கண்ணா மண்ணா கதி நாயக தயக. நாடகம் முடிஞ்சு வாங்கடா போ. பள்ளிக்கூடம் போனா லீவே விட்டுறாங்க. அடிக்கறி மேக குந்தலுக்கு அடிக்கறி மேக குந்தலுக்கு செய்யப்படிய கால் கொலுசு சத்தத்துக்கு வடிவான வடிவழகி அனாதே ஒருத்தன் ஜாக போறேன் கொஞ்ச நேரத்துக்கு. வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி ஓ மாங்குயில் ஓன் சத்தத்துக்கு சத்தத்துக்கு வட்ட வட்ட பாறையில பரகரசி தீட்டையில வட்ட வட்ட பாறையில பரகரசி தீட்டையில சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்கு டக்கு தாளம் நாம சோடை சேர்ந்து நின்னா போதும் டக்கு முக்கு டக்கு தாளம். நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் தான் ஓனர், நீ செக்யூரிட்டி. ஐயோ அழகாவ அடிக்காதீங்க வலிக்குமே. ஏய் சண்டே விலைக்கு விடுறியா அந்த ஏவி விடுறியா? எத்தனை பொந்துக்குழி ஓடி நான் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கேன், வந்து விலைக்கு விடுறானே ஏவி விட்டுக்கிட்டு இருக்காவ. போய்கிட்டே இருப்பேன் நான் தாண்டா அடியே இருந்து காப்பாத்திட்டேன். இல்ல ஐயோ அநியாயமா ஒரு உசுறு போயிருமே. அத்தி அரச அடிச்சிருச்சடா, ரெண்டு கட்டியும் வாய்க்குள்ள போயிருச்சடா. என் கண்ணுக்குள்ளே போயிருச்சு. நீ என்ன வேணாலும் செய்ய, நீ பேசும்போது நான் தடுக்கவே மாட்டேன். வட்ட வட்ட பாறையில மரகரசி தீட்டையில வட்ட வட்ட பாறையிலே மரகரசி தீட்டையிலே என்ன பண்றது? நரம்பு தளர்ச்சியா தம்பி? நரம்பு தளர்ச்சினா இப்படித்தான் இருக்குமா? தேக்கல மாத்திரை வச்சிருக்கேன், போட்டுக்கிறியா? என்ன மாத்திரை? மஞ்ச பொடி தேக்கையில ஏ குஞ்சா தோட்டு இருங்க, அவர் என்னமோ சொல்றாரு. சோழங்கில தோட்டமில்ல நான் பிறந்த நாடு, சொல்லும்படி ஏதுமில்ல கரடு கொஞ்ச காடு. சோலையில தோட்டமில்ல நான் பிறந்த நாடு. என்ன இதுக்கு அவுட்டு வந்தா? அழகா அழகா கோவப்படாம, அழகா இருக்கவும் கோவப்படக்கூடாது. முதல்ல சொன்னேன், நான் தான் ஓனர், நான் தான் முதல்ல ஓனேன். அழகா இது ஓரமா இரு. நீங்க கோவப்படும் மூஞ்சி செவந்துருச்சு. இல்ல அப்புறம் என்ன? எந்த நேரம் முதல்ல இவனாலும் போற முடியா? அது என்ன ரத்தம் வருதா? எப்பதானே என்ன போக சொல்லுவா நீ? ஐயோ அழகா அழகாதி அழகா, கண்ணிலே கலவரம் தெரியுதே. எங்க பல்லசாமி கோயிலுக்கு கொலசாமி கோயிலுக்கு எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. சும்மா கட்டிப்பிடினே, இந்த பிள்ளை எதுக்கும் சொல்லி கொடுத்த மாடு மாதிரி நிக்கிறா. திட்டத்துல உன விட போட்டேன்னு வச்சுக்கோ. டேய், யோ
உன்னை மாதிரி நினைச்சு அவர் எவ்வளவு டீசெண்டா நடிக்கிறாரு. நீ தான் போட்டு உழப்புற. அவர் பாரு என்னை தொடாம கூட நடிக்கிறாரு. அதனாலதான் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய அருமையும் பெருமையும் நீ எடுத்து சொல்லு. தெரியும். சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சொல்லிவிட்டேன் மண்டையில கண்ட்ரோல் கண்ட்ரோல். நேத்து இப்படிதான் அடிச்ச ஒரு கிட்னி கீழே விழுந்துச்சு, மண்ணில் உருட்டி போட்டேன். ஹலோ ஹலோ என்ன மோந்து பார்த்துட்டே இருக்கீங்க? இப்பதான் நல்ல வேண்டாம் பாத்தியா, உதட்ட எப்படி வாசல் போடுறேன் பாரு ஏறி. ஏங்க திரை உலகத்துல இருக்காருல்ல அஜித் குமார் சார், அவர் தம்பியா? அது நடைய பாருங்க, கிழக்கு டப்பா மாதிரியே. என்ன ஒரு ஆண் அழகன். சொன்னையில தோட்டமில்ல நாம் பிறந்த நாடு, சொல்லும்படி ஏதமுள்ள கரடு பொஞ்ச காடு. தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா. அப்படியே போடான்னு சொன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு போறேன் உள்ள. காலிட்ட அத்திரியா கையிட்ட அடிக்கிறேன், மண்டையில அடிக்கிறேன். இப்படி அழகா இருக்கிறவரை போய் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கிறதெல்லாம் நியாயமா? இந்த காலத்துல அழகுக்கு இதே இல்ல. செய்ய பிரியா என்னங்க அவனுக்கு போறாமே நான் அழகா இருக்கிறது காரணம். உண்மையாலுமே அழகா இருந்தா யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சிகப்பா கலரா வேற இருக்கீங்களா, அதான் அந்த ஆளுக்கு பிடிக்கல. செப்பு சிலையழகி தேரும் பார்க்க போவாடி, செப்பு சிலையழகி தேரு பார்க்க போவோமாடி. அடி என்னங்கிற தங்க இது மருதங்குடி சிங்கம். என்னங்கிற தங்கம் இது மருதங்குடி சிங்கம். பொத்து கண்ட்ரோல். இங்கே வந்திருக்கின்ற நாடக நடிகர் கலைஞர்களை பாராட்டி இலுப்பகுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் பெரியவர்கள் பொறுக்கரங்களால். என்ன துண்டை இப்படி பறக்கிறாங்களே, என்ன நிறுத்து பார்த்து எடுத்து வராங்களா? அன்பர்ந்து இத்துடன் எங்க செய்தியை ஐயா, இவனுக்கு துண்டு வேணாமையா, இவன் கேவலப்பட்டவை திருந்த மாட்டேன். ஏங்க மழை, ஏங்க அண்ணே துண்டு வாங்கி. ஹலோ ஹலோ மழைகளை எதுவும் பெய்யுதா? எரசடிக்கிற மாதிரி பூ மலரும் தொடாமல் நான் வளர்ந்தேன். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் MKR அன்பாலயத்தின் உரிமையாளருமான MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. இங்கே மறு பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் காரியாபட்டியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் மாலையும் போற்றப்படுகிறது. இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு இலுப்பகுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடையை போத்தி மாலை நிமித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் ரெட்டையாளம் கிராமத்தைச் சேர்ந்த M காளீஸ்வரன் அவர்களுக்கு இலுப்பகுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடையை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்கம் காளீஸ்வரன், என் தம்பி காளீஸ்க்கு. இங்கே பலவாத்தி எடுத்துக் கொண்டிருக்கும் நீ 2 பேரும் வாசிட்டு நான் 2 பேரும் வாசிக்கிறேன். பலவாத்திய மன்னன் அருள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நீலகண்டன் கலைஞர் நீலகண்டன் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சீன் அமைப்பு பழனி ஆண்டவர் சீன் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அண்ணன் வேலாயுதம், எங்கள் அன்பு அண்ணன் நாடகத்தினுடைய அமைப்பாளர் திரு வேலாயுதம், இயலிசை நாடக சங்கம் காரக்குடி நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். வந்துவிட்டார் வேலாயுதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி எங்களது புதுகை ஜெயப்பிரியா, சிரிப்பு அழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி மலர் மாலை வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா சட்டையும் வாடகைக்கு எடுத்த, நான் எந்த சட்டை சொல்றேன்? அண்ணா இங்க என்ன கூத்து நடக்குது பாருங்க.
ஊரே வெள்ளத்தில் வச்சான், ஒருத்தன் மட்டும் மயிரை பிடிங்கிட்டு இருந்தானா. இவன் யார் இந்த தம்பி? மொட்டை எடுத்தது போடுறிய என்ன? கோயிலுக்கு மொட்டை ஓட்ட என்னடா மை செட்டு ஓனரா? சாரி ப்ரோ, நாட்டில் எங்கிட்டு கிடந்து யார் யார் ஓனர்னே தெரியாதா? ஆமாம் ப்ரோ, சாரி ப்ரோ. இங்கே யூடியூப் எடுத்து கொண்ட தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு அவருக்கு பதிலாக பொன்னாடையை பெற்றுக்கொள்வார்கள். அவன் கூட்டத்தை வந்துறியாப்பா? வரையா வரையா? ஆமாம், காடமங்கலம் முருகனுக்கு நான் வாங்கிக்கிறேன். டேய் டேய் தள்ளி நில்றா. சம்பளத்தில் இதுக்கு 300 ரூபாய் பிடிச்சிக்கிறேன். அப்புறம் டேய் சம்பளத்தில் 300 ரூபா பிடிச்சிக்கிறேன் ஒட்டி போகிறது. என்னோட பொண்ணாட போத்தி இப்படி அடிக்கிறீங்க? பக்கத்துல நிக்கிறேன்னா அது போறாமல் அடிக்கிறேன். சரியான போறாம புடிச்ச. எங்கள் அனைவருக்கும் மலர் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய 2 பேரும் சேர்ந்து சொல்லணுமா? சொல்லுங்க. எங்கள் அனைவருக்கும், எங்கள் இருவருக்கும் பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய சொல்லுங்க. கௌரவப்படுத்திய கௌரவப்படுத்திய நீ விளைக்கடா. ஏதான ஊட வந்து போட்டு எங்களை போட்டு எல்லாருக்கும் கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நாம் சார்ந்த கலை குடும்பத்துக்கும் நாம் சார்ந்த கலை குடும்பத்திற்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் பல முறை பொறாம பொறுக்காதே. இந்த நாடக மேடையை கட்டிய அன்புக்குரிய ஐயா அவருடைய சித்தப்பா அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி மகிழ்விக்கிறது எழுப்புகுடி கிராமத்தார் சார்பாக. அகோரி கலையரசன் செத்தி மயம் தாண்டா மருதமணி சூத்து ஊத்தியா? பச்சை மிளகா பொன்னாடை ஊத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத எழுப்புகுடி கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வெகு தொலைவிலிருந்து பல்வேறு கிராமத்திலிருந்து வருகிற என் உயிரில் மேல அண்ணன் என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதந்தொட்டு நன்றிகளும் வணக்கம் வணக்கம். மாமனாரே பதிலாப்பு லேசா எச்சி வடியுது. பழைய கருத வண்டி இன்னும் ஜாட் பண்ணாம வராருங்க. ஆமா, உன்னைய மாதிரி கப்ளிங்க பார்த்தா ஓசு சும்மா இருக்குமா? அப்படி நீர்மலைக்கு போற மாதிரி இருக்கா? பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மருதமணிக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, அத மருதமணிக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. எழுப்புகுடி இளையராஜா செல்லத்துறை சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 நன்கொடை வழங்கி அந்த நல்ல இதயத்துக்கு எழுப்புகுடி இளையராஜா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. வைக்கிறேன்னு சொல்லிப்பட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே. என்னைக்கு நான் வைக்கிறேன், நீ என்னைக்கு வைக்க சொன்ன? ஒரு நாள் கூட நீ வைக்க சொல்லல, நானும் வேண்டேன். பாட்டு பாரு. காட்டு ரோசா பாடி முள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி முள்ள காட்டு ரோசா. கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க.
ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. தேன்றாட்டை எடுத்து கொலை கொட்டின மாதிரி எங்க எப்படி நிக்கிறியாடா? அவன் நீ ஏதாவது சொல்ல, நான் ஒன்னே சொல்ல, நல்லா நடிக்கிறவனை கெடுக்காதேன்னு ஐயா சொல்ல. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைப்படாம உள்ளே போயிடும். அவர் கதையை எதிர்பார்க்கிறாரு, முருகனும் வள்ளியை எதிர்பார்க்கிறாரு. அப்ப முடிச்சிடுறேன். அப்பயே அதனால நான் வாம நொங்கு திட்டு போயிடுவோம். நம்ம என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா உன்னையத்தான் நான் நீக்கிட்டு போறேன். நம்மளுக்கு என்ன வம்பா? எவ்வளோ அழகு தேவதையை பார்த்தாதாங்க உன்னைய பார்த்தவனே என்னுடைய நான் காதல். நடிச்சாலும் நடிக்கலனாலும் காலையில 3500 ரூபா ராதாகிருஷ்ணன் எனக்கு சம்பளம் கொடுத்துட்டா. அதை பத்தி பிரச்சனை. ஐ லவ் யூ. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி, அந்திசாயி நேரத்திட அண்ணமே உன்னை எண்ணி, ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. பனமரத்து எழுப்பகுடி பனமரத்து ஓரத்தின பல்லாங்குடி அடையில, பனமரத்து ஓரத்திட பல்லாங்குடி அடையில, எச்சீதரிச்சதென்ன செல்லையா, நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா, என் கூட 8 நாளா பேசலையே என்னையா என்னையா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, இறனது நாடகத்துக்கு நானும் இறனது அன்பாளையம் இறங்குனது காளையார் கோயிலம், ஏறுனது அன்பாளையம் இறங்குனது கரக்குடி, இறனது இறப்புலனா இறங்குனது சோழ வந்த பக்கத்தில சில்லையா, தை புறப்புடையா பேசுவத சொல்லையா சொல்லையா, தை புறப்புடையா பேசுவத சொல்லையா சொல்லையா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, மேலமாசி வீதியில மர மீனாட்சி கோவிலிலே, மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, தாலி உன்னை கட்ட போறேன் ஜெயபிரியா, உன் பிரிய மத கூற வேணும் ஜெயபிரியா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. உங்களை பார்த்தா எனக்கு வந்த காதல் எப்படின்னா, உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவன், என்ன விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ எவதான் ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசமாமே இவதானே பாட்டு படிச்சா, அம்மாடியோ உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவ இவதான் என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான். மாஞ்சிட்டு மேடு போட்டு மை செட்டு மாட்டினா, மாமாவை வளைச்சு போடு திட்டம் தீட்டினா, ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா, அண்ணால தூக்கம் கெட்டு அனல் மூச்சு வாங்கினா, பச்சை கிளி இன்னும் என்னாச்சு, உச்சந்தலையே வச்ச மலை எப்போ உண்டாச்சு, மயங்காத மாமே வந்தாச்சு, உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவை இவதான் என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவை எவதான்
ஊரையெல்லாம் இவதான பாடி அழைச்சா